ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஓட்டோட உரிமை பற்றி நான் பேச போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்காரன் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு நல்லது சேரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்காரங்க ஓட்டு போட சொல்லி இது போஸ்ட் கொடுத்தாங்க, அதாவது ஸ்லீப் ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், நீங்கள் எங்கள் ஸ்டாலின் வந்தால் நல்லது செய்வார், அது செய்வார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாரடி போயிருந்தேன். போன வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் இல்லை, விஜய் கட்சிக்காரங்க தாவக்காரங்க இப்போ புது ஆள் நிற்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம யாருக்காச்சும் ஓட்டு போடுறோம், நீங்கள் என்னத்தையும் நம்மளை சத்தாய்க்கிறீங்க? ஏன்னா எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை. இப்போது நீங்கள் காசு தரீங்களா, கொடுங்க. அவங்க காசு தர்றான், அவங்க கூட யார் வேணால் காசு தரட்டும். ஏன்னா மக்கள் பணம், அது மக்கள் பணம் தான் மக்களுக்கு தராங்க. ஏன்னா காசு ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது யாரும் சொல்ல. அவங்க காசு தந்தால் அவங்களும் வாங்கிங்க, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா எங்கள் உரிமை அது. ஓட்டு நம்ம யாருக்கு வேணால் போடுவோம், சரியா? நீங்கள் என்னத்துக்கு இவங்களுக்கு தான் போடணும் அவங்களுக்கு தான் போடணும்னு சொல்கிறீங்க? ஏன்னா இது என்னோடய ஓட்டு, நான் யாருக்கு வேணால் போடுவேன். நீங்கள் சொல்லி தான் நான் அவங்களுக்கு போடணும் இவங்களுக்கு போடணும் இல்லை. நீங்கள் காசு கொடுங்கன்னா நீங்கள் காசு கொடுங்க, ஏன்னா எங்கள் காசு அது நீங்கள் எங்களுக்கு தரீங்க, சரியா? இப்போ தாவேக்காரன் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துக்கிறாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அவசர உதவினா நம்ம ஃபஸ்ட்டு நாம் தான் வருவோம். ஏன்னா இப்போ நான் இப்போ யாருக்கும் சொல்ல. ஏன்னா யார் வந்தாலும் ஆட்சி மாற போகிறதில்ல. யார் வந்தாலும் ஊழல் நடக்க தான் போகுது. இவங்க வந்தால் ஊழல் நடக்காது, இவங்க வந்தால் ஊழல் நடக்காது எல்லாம் இல்லை. யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஊழல் மட்டும் குறையாது. இன்றைக்கி ரீசெண்டாக நடந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, அதாவது மீட்டிங்கில் திமுகவும் தேமுதிகவும் ஒரே கூட்டணிக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஏன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரேமலதா பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களே அவங்களுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் பேசிக்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் ஒற்றுமை நீங்கள் கொண்டு வருவீங்க? இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யார் கட்சி வந்தாலும் யார் வந்தாலும் நல்லதுதான். இந்த வருஷம் ஜெயிக்கிறது டிவிக்கு இருந்தாலும் சரி, திமுகவோ இல்லை அதிமுகவோ, யார் ஜெயிச்சா என்ன, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மட்டும் ஓட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. வீடு பற்றி வெயிலோ மழையோ எதுவும் பார்க்காம கரெக்டாக ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் கரெக்டாக வராங்க. அதே ஒரு ஆபத்துனா, அதாவது பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்துச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபுல்லாக மழை தண்ணியாக இருக்கும். அந்த டைமில் ஒருத்தவங்க கூட எட்டி பார்க்க மாட்டேன். அந்த டைமில் எங்கே போச்சு இந்த ஆட்சியெல்லாம்? இப்போதையும் நான் சொல்கிறேன், உங்கள் ஓட்டு கரெக்டாக, உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ கரெக்டாக உங்கள் ஓட்டு பார்த்து போடுங்க. ஓட்டு விட்டுருன்னு சொல்லி யார் காசு கொடுத்தா காசு வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த காசு உங்கள் காசு, அது சரியா? காசு வேணும்னு மட்டும் சொல்லாதீங்க, காசு கொடுத்தா காசு வாங்கிங்க. ஆனால் ஓட்டு கரெக்டாக போடுங்க, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யார் மனசும் புண்படுறதில்லை, நான் ஒரு பொதுவான பேச்சு பேசினேன், சரியா? ஓகே, பாய்.